எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களுக்கெலாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய பிள்ளைங்க எனக்கு ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த பொருள்களை தினந்தோறும் பயன்படுத்தி வந்தாலே போதும். விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு உண்டாகும். 100% மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். பணக்காரர்கள் செய்யும் சூட்சமம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பின்பற்றுவாங்க. நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கிரிக்கெட்டே விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டம் ஜெயிக்கிறாங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணுவாங்களாம், அந்த பேட்டை மாற்ற மாட்டாங்களாம், அந்த சட்டையை துவைக்க மாட்டாங்களாம். அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த பொருளை அவங்க பயன்படுத்திட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு இது தெரியறதில்ல. இதை செஞ்சால் நம்மளுக்கு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குமா, இதை மாதிரி பண்ணலாமா, இதை மாதிரி செய்யலாமான்னு தெரியறதில்ல. நிறைய பணக்காரர்களின் சூட்சமன்ற விஷயத்தில் இந்த ஒரு பொருளும் உங்களுக்கு அடங்கும். இது நான் வீடியோவில் இப்போ காமிக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வசம்பு என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு நெத்தியில் இட்டு விடுறதுக்கும் உள்ள ஒரு கை மாறுக்கால் எப்படின்னா வலது கையில் விட்டிங்கன்னா இடது காலில் உள்ளங்காலில் வைக்கணும். அந்த மையை, இந்த வசம்பு மையை தான் நம்ம நெத்திக்கு இடுவோம், கன்னத்தில் வைப்போம், எல்லாமே செய்வோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன அடுத்த ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கும் போது வசம்பு, வெண்கடுகு, நிறைய விஷயங்கள், நிறைய பொருள் இருக்குது அந்த விஷயத்தில். நம்ம மறந்து போன விஷயங்கள், ஜாதிக்காய், இதெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகளில் ஒன்று. நிறைய பொருள் இருக்குது அதில். சுக்கு கூட அதை மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஜவ்வாது. அடுத்தது பக்கத்தில் ஒரு வசம்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது சுட்டு அது என்ன மாதிரி பயன்படுத்தணும், எந்த மாதிரி சுடணுன்றது தான் அதில் சூட்சமே இருக்குது. அதை என்னோடய பிள்ளைங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியறதில்ல. எதை பண்ணால் இதை மாதிரி நம்மளுக்கு இந்த கஷ்டம் தீருமா, இதை நம்ம இட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்குமா, நெத்திக்கு கிட்டுட்டு வரலாமா. ஏன்னா இது நாம்ளே செய்ய போகிற விஷயம். இது அடுத்தது பச்சை கற்பூரத்தை வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பச்சை கற்பூரம் என்பது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது. யாரும் இப்போ பச்சை கற்பூரம் இல்லாத வீடே இல்லை அந்த மாதிரின்னு நினச்சிக்குவோம். பச்சை கற்பூரம்னா என்னென்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் எப்போ உங்களுக்கு தெரியும், பன்னீர் தான் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த பன்னீரும் எப்பவுமே வீட்டில் இருக்கணும். இது எல்லாமே நான் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருள் தான். இந்த வசம்பு பார்த்திங்களா, சுட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் இதில் ஐதீகமே இருக்குது. அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம பின்பற்றுனா, இப்போ நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் இதை இட்டுக்கிட்டு வரேன், நான் இதை கோவிலில் போய் செஞ்சுட்டு வரேன், அதனால் என் குடும்பம் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பச்சை கற்பூரத்தை நல்லா வாங்கி வீட்டில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கில் போட்டு வைக்கலாம், பணம் வைக்கிற பேக்கில் போட்டு வைக்கலாம், பீரோவில் பணம் காசு வைக்கிற நகை வைக்கிற இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம். அதை திறந்த உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள். நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு சில வீடுங்களுக்கு போகும்பொழுது சிலர் வீட்டில் வாஸ்துக்காக ஹால்லே கூட பீரோ வச்சுருப்பாங்க. ஏன்னா தென்மேற்கு மூலை அந்த இடத்துல வருதுன்றதுக்காக. அந்த பீரோவை திறந்த உடனே ஒரு மனம் வீசும் பாருங்க. இது என்னதான் அவங்க வச்சுருக்காங்க இந்த பீரோலன்னு நினைப்போம். அது ரசக்கற்பூரம் மனம் கிடையாது. ரசக்கற்பூரம் என்பது வேறு உருண்டையாட்டம் இருக்கும், பாச்சை உருண்டைன்னு சொல்லுவோம், அது கிடையாது. இது பச்சை கற்பூரம் போட்டது. இப்போ இதெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் ஒன்று. இந்த பச்சை கற்பூரம் என்பது எல்லாமே மூலிகையால் செய்யப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ நம்மளும் இந்த சித்தர்களை பின்பற்றி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். சித்தர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அதே மாதிரி சித்தர்கள் படத்தை முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் வச்சு வணங்காமல் தனியாக வச்சு வணங்கி பாருங்களேன். நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். சரிம்மா, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசம்பு இருக்கு இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அகல் விளக்கை ஏற்றுங்க. அந்த நெய்யில் இந்த வசம்பை லைட்டாக தடவுங்க. அந்த நெய்யை வசம்பை சுற்றி தடவுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் காட்டுங்க.
காட்டின உடனே இந்த மாதிரி கரியாக ஆகும். நல்லா நெருப்பு பிடிச்சி எரியும் அந்த கட்டை. கட்டை கிடையாது, வசம்பு, பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதை எரிஞ்ச உடனே நல்லா கரியாகிற வரைக்கும் எரியட்டும். ஓகேங்களா? இப்போ உரசுற கல் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில், அதில் நான் சொல்கிற இந்த விஷயத்தை இந்த முறையில் நீங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணுன்னா, அந்த மஞ்சள் உரசுறோம் இல்லைங்களா, அந்த கல் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த அகல் விளக்கை கூட எடுத்து வச்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ லைட்டான பன்னீர் அதில் ஒரு ட்ராப் விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜவ்வாது பவுட்ரு ஒரு ட்ராப்பு அதில் போடுங்க. அடுத்தது பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணுங்கள், அதையும் அதில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வசம்பு சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெய் விளக்கில் தான் சுடணும். நெய்யை தடவி நெய் விளக்கில் சுட்ட வசம்பை அந்த அகலில் போட்டு நல்லா இப்படி அந்த பன்னீர் லைட்டாக ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீர், இந்த பச்சை கற்பூரம், இந்த ஜவ்வாது எல்லாம் சேர்ந்து இந்த கறி, அந்த வசம்போட கறி கருப்பாக நம்மளுக்கு திரண்டு வரும். நம்ம லைட்டாக கொஞ்சம் பன்னீர் பத்தலனாலும் ஒரு ட்ராப்பு திருப்பியும் பன்னீரை விட்டுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி சுற்றி நம்ம இழைச்சோம்னா அழகாக மை மாதிரி வரும். இந்த மையை நீங்கள் கணவர், வேலைக்கு போகிற கணவருக்கு உச்சந்தலையில் இட்டு விடுங்க. நெற்றியில் நீங்கள் இட்டுக்கோங்க. உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாக வேண்டுமென்றால் இதை நெற்றியில் இட்டுக்கோங்க. உங்களுக்கு பணம்தான் வசியமாகும் என்றனா, வசியப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையில் ஒன்று தான் இந்த வசம்பு. வசியத்தன்மை அதிகம் வாய்ந்தது. இதை நீங்கள் யாராவது நமக்கு வசியமாகணும்னு நினச்சிங்கன்னா கூட முறைப்படி நினச்சி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்கள் பேச்சை தட்டவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக கூட இதை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, நல்லதே நடக்கும். இது இன்றைக்கே ஆரம்பிங்க. இதுக்கு நாள் கிழமை எதுவும் கிடையாது. இந்த விஷயம்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பன்னீர் நம்ம வீட்டில் இருக்கும், வசம்பு நம்ம வீட்டில் இருக்கும், ஜவ்வாது இருக்கும், பச்சை கற்பூரம் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே. இது எல்லாமே எப்போவுமே பூஜை அறையில் வச்சுருங்க. இதை எடுத்து நான் சொன்ன மாதிரி குழச்சி அதை நல்லா உரசுனீங்கன்னா அருமையாக ஒரு நல்ல மணமான ஒரு கலவை கிடைக்கும். அது நம்மளே செய்யக்கூடிய வசியமை. இது நீங்கள் யாரை சொல்லி, பணம் தான் எனக்கு வேணும், பணம் வசியமாக வேண்டும், கடன் அடைய வேண்டும், பணம் வசியமாக வேண்டும் சொல்லிக்கிட்டே நீங்கள் ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. சும்மா இருக்கும்போது கூட ஸ்ட்ரீம் சொல்லிக்கிட்டே இருங்க. பண வரவு நன்றாக இருக்கும். லக்ஷ்மியின் பீஜ மந்திரம் அது. நல்ல மனசுக்குள்ளே இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இதை இழைச்சி நெத்தியில் இட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் ஒரு விஷயம், நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்குறீங்க. அது உங்களுக்கே உறுத்தலாக இருக்குதுன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா. மாதவிடாய் சமயத்தில் நம்ம எதுவும் செஞ்சு நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. எல்லாரும் சொன்னால் கூட அந்த 3 நாட்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நாட்கள். அதை நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நிலைவாசப்படியில் விளக்கு ஏற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட் எடுங்க பெண் பிள்ளைகளா. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இழைச்சி வச்சுக்கிறத சும்மா நெத்தியில் இட்டுக்கலாம். இது தவறு கிடையாது. இது நம்ம பூஜை அறைக்கு போய் பூஜையை தொடுறதுலாம் தவறு கிடையாது. அதனால் நீங்கள் தீட்டுன்னு பெருசாக சொல்கிறீங்களாமான்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் நான் பேசக்கூடிய ஆளே கிடையாது. என் பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதை நெத்தியில் இட்டுக்கிட்டு வரும்போது நல்லதே நடக்கும், பணம் பெருகும், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.